வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து 21 டேஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராமில் 4வது டேயில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4வது கிளாஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 3 இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுருப்போம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் செல் பண்ணும்போது ஸோ அது மூலமாக வந்து கமிஷன்ஸ் வந்து வரணும். இப்போது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அதாவது உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு தொழிலை வந்து நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு அஃபிலியேட் ப்ரோக்ராம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம், என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் அப்படிங்கிற ஒரு அஃபிலியேட் இருக்குது. அந்த அஃபிலியேட்டை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் அஃபிலியேட்டை பற்றி தெரியாது, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படிலாம் அது வந்து பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து இன்டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அமேசான் சைட்குள்ளே நான் போகிறேன். Amazon.in அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா Amazon.in போடுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து நீங்கள் Amazon.comல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேக் மணி வித் அஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் செல் ஆன் அமேசான், செல் அண்டர் அமேசான் ஆஃபிலியேட்டர், பிகேம் அன் அஃபிலியேட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அமேசானில் உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா செல் ஆன் அமேசானில் போகலாம். ஸோ அப்படி இல்லை, எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து விற்கிறதுக்கு எதுவும் ப்ராடக்ட் இல்லை, பட் ஆனால் இது வந்து நான் அமேசானுடைய அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிகேம் அன் அஃபிலியேட் அப்படின்னு இருக்கு. ஸோ அஃபிலியேட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஃபிலியேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க, பெய்டாகவும் கொடுப்பாங்க. ஃப்ரீ கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் கம்மியாக கொடுப்பாங்க. பெய்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கமிஷன் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. பட் அமேசானில் அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து ஃப்ரீ தான், எதுவும் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து அமேசான் அஃபிலியேட்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் சைன் அப் அப்படின்னு கேட்கும். அதை நீங்கள் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வெப்சைட் வந்து உங்களுடைய இது வந்து லாகின் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்னுடைய அமேசானுடைய டேஷ்போர்டில் இருக்கேன், அதாவது நான் என்னுடைய வெப்சைட்டை பேஸ் பண்ணி நான் என்னுடைய அமேசானுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட்டை செல் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் என்னென்னலாம் வந்து டேஷ்போர்டு வந்து காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, ஸோ ரெக்கமெண்டட் ப்ராடக்ட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா ப்ராடக்ட் லிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ப்ராடக்ட் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சாம்சங் மொபைல் வந்து செல் பண்ண போகிறேன் அப்படின்னா சாம்சங் மொபைல் மட்டும் நான் சர்ச் பண்ணால் போதும். ஸோ இதை சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு அந்த சாம்சங் மொபைல் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல வந்து வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி 9999, சாம்சங் கேலக்ஸி M01 7499. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய லிங்க்ஸ் வந்து வரும். ஸோ இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு இது வந்து ரூட் ஆகும். ஸோ இன்னொரு பேஜுக்கு இது வந்து கொண்டு போகும். ஸோ இதில் நீங்கள் எப்படி வந்து ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, அதாவது லைவ் ப்ரிவ்யூ. ஓகேவா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் ப்ரிவ்யூவாக காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து HTML கோடு ஒன்று இருக்கும், இதை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணலாம். உங்கள் வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து டெக்ஸ்ட்டாக மட்டும் தான் ப்ரொமோட் பண்ண போனேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா HTML கோட் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த லிங்க் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த லிங்க் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் லிங்க் ஒன்று இருக்கும். ஸோ இந்த லிங்க்கும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் லிங்க்கை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துக்கு வந்து போகுது. ஷார்ட் லிங்க் உடைய லிங்க் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உடைய பேஜுக்கு வந்து போயிடும்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய அஃபிலியேட் கோடு வந்து இதுதான். ஸோ இந்த அஃபிலியேட் கோடுக்குள்ளே இது வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து, அதாவது அமேசானில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணலாம். ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா எனக்கு இமேஜ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து பண்ணலாம். இதுவும் நீங்கள் வெப்சைட்டில், உங்களுடைய வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட் டு விட்ஜெட்னு இருக்குது, அதுவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு கோடு ஒன்று கிடைக்கும். அந்த கோடை வந்து நீங்கள் வந்து இப்போ ப்ரிவியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட்டில் வந்து விட்ஜெட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த கோடை வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து வெப்சைட் வந்து கண்டிப்பாக வந்து வேணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வெப்சைட்குள்ளே போகிறாரு, அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட் அவங்க வாங்கினா கூட இன்னொரு ப்ராடக்ட் வந்து செல் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வெப்சைட்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பேனர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த பேனர்ஸும் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பேனர்ஸ் வேணும், அமேசான் பற்றி பேனர்ஸ் வேணும் அப்படின்னா அமேசான் பற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய என்ன ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துங்க. அதுக்கப்புறம் அமேசான் பவுண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, இப்போ அமேசானில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் வந்து யாரையாவது ஒருத்தவங்களை ரெஃபர் பண்ணி அவங்க உங்கள் லிங்க் மூலமாக சேர்ந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி அமேசான்லேயே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 200 rupees போனஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாரி, ஹெல்ப் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீஸ்ன்னு இருக்கும். இப்போ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் அமேசானில் வந்து நான் வந்து ஒரு அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணலாம், பட் ஆனால் வந்து அதோடைய கமிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கும் வந்து நான் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானுடைய கமிஷன் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ஸோ அமேசானில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கமிஷன் ஸ்ட்ரக்சர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிச்சன் அப்ளையன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதுக்கு 9% கமிஷன் தராங்க. ஃபர்னிச்சர் அவுட்டோர்ஸாக இருந்துச்சுன்னா 9% கமிஷன் தராங்க. கிராசரியாக இருந்துச்சுன்னா 8% கமிஷன் தராங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் ஒரு கமிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஆக்சசரிஸ் அப்படின்னா 4% கமிஷன் வராங்க. இதே மொபைல் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா 1% தான் கமிஷன் வரும். ஸோ மொபைல் ஃபோன் நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோமி இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கமிஷன்ஸ் வந்து இருக்கும். அதே போல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அமேசான் ப்ரைமில் ஒருத்தரை ஜாயின் பண்ண விட்டிங்கன்னா உங்களுக்கு 100 rupees வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ அமேசான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க உங்கள் அக்கௌண்ட் மூலமானா 200 rupees கமிஷன் வரும். ஸோ ஆடிபிள் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிபிள் ஃபீ ட்ரையல்னு ஒன்று இருக்குது. அதில் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா 150 rupees கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பவுண்டி ப்ரோக்ராம்ஸும் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு கமிஷன் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கமிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமன் லிங்க் இருக்கும். அந்த காமன் லிங்க்கும் நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் லிங்க் டு எனி பேஜ் அப்படின்னு இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பேபி ப்ராடக்ட் மட்டும் இருக்குது, பேபி ப்ராடக்ட் மட்டும் இது பண்ணால், ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேபி அப்படின்னு போட்டு கெட் HTML கொடுக்குறேன். ஸோ இதுக்கும் உங்களுக்கு வந்து தனி லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த லிங்க் மூலமாக கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேபி ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இது வந்து போகும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இதை மட்டும் நான் எடுத்து விட்டுறேன். ஸோ இந்த இடத்த மட்டும் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே வந்து காப்பி பண்ணணும். ஸோ இந்த ஃபுல்லாக நான் காப்பி பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க்குக்கு வந்து போயிடும். ஸோ எந்த லிங்க் இருக்கோ அந்த லிங்க்குக்கு வந்து போயிடும். ஸோ பேபி அப்படின்னா பேபி ப்ராடக்ட் மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அமேசானில் இருக்குது. நீங்கள் அது மூலமாக செல் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அமேசானில் வந்து எப்படிலாம் செல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன். அது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒருத்தர் வராரு, அவருக்கு டெலிவிஷன் பர்ச்சேஸ் பண்ணணும், டிவி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெலிவிஷன் அண்டர் 10,000
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் போடுறாரு. ஸோ லிங்க் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன வருதுன்னா, இப்போ நிறைய சைட்ஸ் வருது. 91mobiles.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வருது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன மாறுது அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு அந்த என்னென்ன மொபைல்ஸ்லாம் என்னென்ன டிவிஸ்லாம் இருக்கோ அந்த டிவிஸ் எல்லாமே வந்து காமிக்குது. ஓகே. ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பை ஃப்ரம் அமேசான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது டேரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா 91mobiles தான் போகும். ஸோ இப்போ நான் கோ டு ஸ்டோர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கோ டு ஸ்டோர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து அமேசானுக்கு உள்ளே போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட வந்து ப்ராடக்டே இல்லை, பட் ஆனால் அமேசானில் தான் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து நீங்கள் டிவி வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ டிவி செல் பண்ணுறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எவ்வளோ கமிஷன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ டிவிக்கு எவ்வளோ கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஹை வேல்யூ ப்ராடக்ட் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மூலமாக நிறைய வந்து காசு கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவிஷன் அப்படின்னா 5% கமிஷன் வரும். இப்போ இதே வந்து நீங்கள் ஒரு 10,000 rupees டிவி விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5% வந்து கமிஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ 1000 ரூபாய்க்கு 50 ரூபா வந்து கிடைக்குது. ஸோ இந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் விற்றீங்க அப்படின்னா 500 rupees வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை லெவல் கரெக்டான ப்ராடக்டாக வந்து இது பண்ணுங்க. ஸோ அமேசானில் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 11% வரைக்கும் கமிஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ கமிஷன்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ரிச்சான ப்ராடக்டாக இருக்கும், எது வந்து கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அந்த ப்ராடக்ட்டை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இது நிறைய பேர் கேட்குற கேள்வியாக இருக்குது. ஸோ அமேசானில் எனக்கு வந்து கம்மியாக இருக்குது, கமிஷன்ஸ்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு அமேசான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அமேசான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அசைன்மெண்ட் இன்றைக்கி என்ன அப்படின்னா, அமேசான் அக்கௌண்ட்டில் போயிட்டு அமேசான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்க. அதுவும் அஃபிலியேட் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கள். அஃபிலியேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அதோட லிங்க் எடுத்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் வந்து வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.